தோத்தவனுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக பாரு இந்த பிக் பாஸ் சீசன் 9 வெற்றியாளர் அப்படின்னு 50வது நாள் அறிவித்த என்னால் அவங்கள வெற்றியாளராக மாற்ற முடியல அப்படின்னு நினச்சி நான் வேதனைப்பட்ட நாட்கள் அதிகம். ஏன்னா அவங்க வெற்றியாளருங்க, ரெட் கார்டு கொடுத்துட்டானுங்க. ரெட் கார்டு கொடுத்தது என்ன ஒரு பேசிஸோ, ஆனால் அதே ரெட் கலரில் இந்த முத்து என்கின்ற காட்டான் அப்படிங்கிற விஜய் சேதுபதி ப்ரொடக்ஷனில் விஜய் சேதுபதி ஹீரோவாக நடிக்கிற அந்த சீரியஸ்க்கு இன்றைக்கி பாரு தாங்க அதுக்கு பிராண்ட் அம்பாசிடர். பாருவை பார்க்கணும் தான் எல்லாருமே மார்ச் மாதம் 27ஆம் காத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர்த்து விஜய் சேதுபதியை பார்க்கணுன்னு நான்லாம் எதிர்பார்க்கல. ஆனால் இந்த சீரீஸ் நான் கண்டிப்பாக பார்ப்பேன், பாருக்காக பார்ப்பேன். அது எத்தனையாவது எபிசோடாக வருதோ. அந்த பொண்ணுடைய உழைப்பு எப்படின்னா, நான் ஏன் இதை ஃபீல் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னா, இப்போ கூட பாரு ஸ்பேஸ் ஒன்று போட்டிருந்தாங்க, எனக்கு வாய்ப்புக்கு கொடுத்தாங்க, பேசினேன். இதெல்லாம் ஒரு எமோஷ்னல் பாண்டுங்க. வாழ்க்கையில் எமோஷ்னல் பாண்டு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன் அந்த பொண்ணோட எமோஷ்னல் பாண்டானோ அந்த பொண்ணுக்கு நமக்கு என்ன கனெக்டான நான் வீடியோ போடும்போது நிறைய பேர் வந்து நீங்கள் பிஆர்லாம் சொல்லுவாங்க. இப்போ அந்த பிஆர்னு சொல்கிறவங்களாம் யாருமே இல்லையே. என்னை ரசிக்கிறவங்க மட்டும்தானே இங்கே வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. இதுதான் நிதர்சனம் உண்மை. நம்ம பிஆர்னா அவங்க நீங்கள் நினைக்கிறீங்க பிஆர்னா காசு வாங்கிட்டு கூறுவேன் அப்படிங்கிறது சில பேர் இருக்கலாம். ஆனால் அந்த வலி வேதனை தோற்றவனுக்கு தாங்க வெற்றியின் ருசி தெரியும். நான் தோற்று போனவங்க, எனக்கு அந்த வெற்றியின் ருசி தெரியும். வெற்றி பெறணுங்கிற அந்த வேட்கை தெரியும். எப்படின்னா, உண்மையாக நேர்மையாக இருந்தால் இந்த சமூகம் வெற்றி பெற வைக்கிறதே கிடையாது. பொய், புரட்டு, பிஆர் இதெல்லாம் வச்சா அவங்க நல்லவர்கள் அப்படிங்கிற மாதிரி சில பேர் மாயை ஏற்படுத்திகிட்டு இருக்காங்களா, அதை உடைக்கணுங்கிற ஒரு ஆள் தான் இந்த பொண்ணு. அவ்வளோ தங்கமான பொண்ணுங்க. அதனுடைய உழைப்பே போட்டிருக்கு. அது ஜெயிக்கும்போது நான் ஜெயித்ததா எனக்கு என்னமோ ஃபீலிங் ஆகுது. என்ன ப்ரோ பிக் பாஸ் முடிஞ்சுமா, அவங்களுக்கு பணம் வந்துட்டுருக்கு, இன்னுமா அதை நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சில பேர் பேசலாம். பேசுகிறவங்க நீங்கள் பேசுங்க. அவங்க எனக்கு 5 பைசா கொடுக்க போகிறதில்ல, நான் அவங்கக்கிட்ட 5 பைசா வாங்க போகிறதில்ல. நான் நல்லா இருக்கேன், அவங்களும் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த பணங்கிறத பெரிய விஷயமாக நினச்சிட்டு இருக்கீங்க. பணத்துக்காக தகுதியே இல்லாதவங்களாம் டைட்டில் வின்னர் ஆக்க சில பேர் முன் வரலாம். ஆனால் நாங்கள் அப்படி கிடையாதுங்க. நாங்கள் உண்மை நேர்மை அது பின்னாடி தான் நிற்போம். இன்னொன்று, அந்த தோல்வியின் வலி எங்களுக்கு தெரியும். ஏன்னா இன்னும் நான் தோற்றுக்கிட்டு இருக்கேன் தானே. பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு எவ்வளோ பேர் என்னை விட்டு போயிட்டுருக்காங்க. அதை பற்றி நான் கவலைப்படுறேன்னா இல்லை. இந்த பொண்ணை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு பாசிட்டிவிட்டி எனர்ஜி கிடைக்கிது, பேசுகிறேன்.